இப்ப நெறைய பேர் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணிர்றாங்க ஃபுல்லா. அது பிஸி ஸ்கெட்யூலா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும். அது வந்து எந்த அளவுக்கு உங்க ஹெல்த்த பாதிக்குது சார்? நம்ம எதுக்கு வேலை செய்றோம்? நீங்களும் நானும் எதுக்கு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கோம்? ஏதாவது ஒரு வருமானம். கண்டிப்பா. அந்த வருமானம் வந்து எதுக்கு? சாப்பிட. சாப்பிடுறது. சாப்பிடாம வேலை செஞ்சு என்ன? வெல் செட் சார். சாப்பிடாம வேலை நான் வரேன் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்றது. நீங்க என்ன வேலை செய்றீங்க கேட்பேன். ஆனா வந்து நான் நெறைய சம்பாதிக்கிறேன். சம்பாதிச்சு என்ன பண்ண போறீங்க? சாப்பிடாம எதுக்கு வேலைக்கு போறீங்க? சாப்பாட்டுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு. ஆக்சுவலா வந்து காலையில சாப்பிடுற சாப்பாடு அதிகமா இருக்கணும். மத்தியானம் சாப்பிட்றது காலையில சாப்பிட்டது பாதி சாப்பிடணும். நைட்டு சாப்பிட்றது மத்தியானம் சாப்பிட்டதுல பாதி சாப்பிடணும். ஏன்னா தூங்க போகிறோம். நீங்கள் வந்து நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்க, அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு சாப்பிடணும். 13 ஹவர் கேப் இருக்கு. அந்த 13 ஹவரை நீங்கள் அதை சாப்பிடாம விட்டீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 6 ஹவர் சாப்பிடாம இருக்க போறீங்க. 13 ஹவர் 19 ஹவர் ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தால் வர கேஸ்ட்ரிக் ஜூஸ்லாம் என்ன ஆகும்? வயிறை தான் அரிக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது, சாப்பிடாம இருக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது. நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், வீட்டை விட்டு காலை எடுத்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிற போது சாப்பிட்டீங்களான்னு நினச்சி பாருங்கள். சாப்பிடலன்னா திரும்பி போய் சாப்பிட்டுட்டு போங்க. ஓகே. I always tell all my patients.